எங்களுக்கு மாற்றமான எண்ணங்கள் வருவதென்று அதை நாங்களே உருவாக்கி கொள்றது இல்லை, அது அல்லாஹ் வெச்சது எங்கள்ல. நல்லவங்களுக்கும் பாவ சிந்தனை வராம இல்லை. யாரெல்லாம் பேணுதலா பக்குவமா கட்டுப்பாடோட கண்ணை பாதுகாத்து காதை பாதுகாத்து நாவை பாதுகாத்து பேணுதலா இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆசை இல்லாம இல்லை, அவங்களுக்கெல்லாம் பாவ சிந்தனைகள் வராமல் இல்லை, எல்லாம் வருவது. அவங்க அதெல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. எண்ணம் மாற்றமான எண்ணங்கள் வரையலும், ஆனா தவறான செயலை செய்யாம இருக்க ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யும். நீங்க நன்மையான காரியங்களை செஞ்சா அதனுடைய பலன் உங்களுக்கு தான். நீங்க மாற்றமா நடந்தா நஷ்டமும் உங்களுக்கு தான். இது என்னுடைய தேவை. நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல் இந்த நியத்தோட செய்வது என்னுடைய தேவை. அந்த சிந்தனையோட தான் நாங்க அமல்கள் செய்யணும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். கடை போடுறவங்க மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு கடை போடுறது இல்லை. மக்கள் பானுக்கு பனிஸ்க்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால ஒரு பேக்கரி ஒன்றை திறந்தா மக்களுக்கு உதவியாக இருக்கும். மக்களுக்கு உதவியெல்லாம் ரெண்டாவது இவர்த தேவை இருக்குது. கடை திறக்கிறவர் எதுக்கு திறக்கிறார்? அவரது தேவைக்காக வேண்டி திறக்கிறார். பாவத்தில் ஈடுபடுறவங்க நினைக்கிறாங்க இவனுக்கு துனியாவை என்ஜாய் பண்ண தெரியாப்பா, உங்களையில கண்டாலும் மணியை பார்த்து கொண்டு தான் போறார். இந்த பாவம் செய்யாதவங்கள மடேன் என்று நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவனுக்கு விருப்பம் இந்த சகல அடியார்களும் சொர்க்கம் போகும். அவனுக்கு எந்த தேவையும் இல்லை எங்களையே நரகத்தில் போட்டு எரிக்கிறதுக்கு. நியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சங்கையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதுவரைக்கும் நாங்கள் செய்த எங்களுடைய அமல்களை அல்லாஹ் கபூல் செய்வானாக. இந்த ரமலானிலே மீதி இருக்கக்கூடிய நாட்களையும் நல்ல ஆஃபியத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு நல்ல அமல்களை செய்து மேலான லைலத்துல் கத்ரையும் அடைந்த கூட்டத்தில் அல்லாஹ் எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பானாக. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனுக்கு பல நல்ல வாய்ப்புகள் நல்ல சந்தர்ப்பங்களை அடிக்கடி கொடுத்து கொண்டே இருக்கின்றான். இந்த அடியான் எப்படியாவது இந்த நல்ல சந்தர்ப்பத்தை பிரயோஜனப்படுத்தி அல்லாஹ்வுக்கு விருப்பமான ஒரு நல்லடியானாக ஆக வேண்டும் என்பது தான் அவனுடைய எதிர்பார்ப்பு. எங்களுடைய அமல் இபாதத் வணக்க வழிபாடுகள் இந்த முயற்சிகளால் அல்லாஹ்வுக்கு எதுவும் கூட போகிறது இல்லை, அல்லாஹ்வுக்கு எந்த பலனும் இல்லை. தெளிவாக சொல்ல போனால் நாங்கள் எல்லாரும் அல்லாஹ் வணங்கித்தான் அல்லாஹ் வணங்கப்படும் என்பது கிடையாது. நாங்கள் எல்லோரும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தித்தான் அல்லாஹ் ஞாபகப்படுத்தப்படும் என்பது கிடையாது. அல்லாஹ்வை நினைப்பதற்கு ஞாபகப்படுத்துவதற்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சகல படைப்பினங்களும் அல்லாஹ்வை நினைவு கூறிக்கொண்டே இருக்கின்றது, அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்குது. அது அல்லாஹ் ரொம்ப தெளிவாக குர்ஆன்ல பல ஆயத்துகளின் மூலம் துஸப்பிஹு லஹுஸ் ஸமாவாத்துஸ் ஸப்உ வல் அர்து வமன் ஃபீஹின்ன, இந்த 7 வானங்களும் 7 பூமிகளும், இந்த வானங்கள் பூமிகள்ல உள்ளவைகள் எல்லாமே وَإِن مِّن شَيْءٍ إِلَّا يُسَبِّحُ بِحَمْدِهِ, இந்த உலகத்தில் அல்லாஹ்வை திக்ர் செய்யாமல் தஸ்பீஹ் செய்யாமல் இல்லாதது ஒன்று இல்லை என்று அல்லாஹ் சொல்றார். அப்ப இந்த சகல படைப்பினங்களும் அல்லாஹ்வை திக்ர் செய்து, மரமட்டைகள் அல்லாஹ்வை திக்ர் செய்து, அலம் தர அன் அல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்தி والشمس والقمر والنجوم والجبال والشجر والدواب وكثير من الناس. அல்லாஹ் இந்த ஆயத்தில் கேட்குறான், நீங்க யோசிக்க இல்லையா, சிந்திக்க இல்லையா? அல்லாஹ்வை சகல படைப்பினங்களும் சுஜூத் செய்து கொண்டிருக்கிறது. அன்னல்லாஹ யஸ்ஜுது லஹு மன் ஃபிஸ் ஸமாவாதி வ மன் ஃபில் அர்த், வானத்தில் உள்ள படைப்பினங்கள் பூமியில் உள்ள படைப்பினங்கள், இந்த அவ்வளவு படைப்பினங்களும் அல்லாஹ்வை சுஜூத் செய்து, மேலும் வஷம்ஸ் வல் கமர் வன் நுஜூம், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள், வல் ஜிபால் வஷஜர் வத்தவாப், மரம் மலைகள் மரமட்டைகள் மிருகங்கள் மனிதர்கள் பலர்கள் எல்லோரும் அல்லாஹ்வை சுஜூத் செய்து கொண்டிருப்பதை நீங்கள் சிந்திக்கவில்லையா என்று அல்லாஹ் குர்ஆன்ல கேட்கிறார். எனவே கண்ணியமான சகோதரர்களே,
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் எங்களுக்கு சில சட்டத்திட்டங்களை போட்டிருக்கிறான், சில வணக்க வழிபாடுகளை கடமையாக்கி இருக்கிறான். இதால எங்களுக்கு நலவு செய்ய விரும்புகிறான். இதால அல்லாஹ் எங்களுக்கு முன்னேற்றம், வெற்றி, ஹைர், பரக்கத், நிம்மதி, சந்தோஷங்களை, அதே போல துனியால, சக்கராத்தில், கபர்ல, ஆகிரத்தில், சொர்க்கத்தில் பல வகையான பாக்கியங்களை நாங்கள் அனுபவிக்கிறதுக்காகத்தான் இந்த சட்டத்திட்டங்களை போட்டிருக்கிறான். ஹதீஸ்ல ரொம்ப தெளிவாக வந்திருக்குது. அல்லாஹ் சொல்றான், லவ் அன் அவ்வலக்கும் வ ஆகிரக்கும் வ இன்சக்கும் வ ஜின்னக்கும் كانوا على أتقى قلب رجل واحد منكم ما زاد ذلك في ملكي شيئا. அல்லாஹ் சொல்வதாக நபி சொன்னாங்க, உங்களோட முன்னோர்கள், உங்களோட பின்னோர்கள், மனிதர்கள், ஜின்கள் எல்லோரும் ஆகப்பெரிய தக்வாதாரியை போல எல்லோரும் மாறினாலும் அல்லாஹ் சொல்றான், அதால எந்த ஆட்சி அதிகாரத்தில், எந்த கண்ணியத்தில், அந்தஸ்தில் எதுவும் கூட போறது இல்லை, ஒன்று கூட போற இல்லை. அதே போல் அடுத்தது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வந்தவர்கள், வர இருக்கிறவர்கள், இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள், மனிதர்கள், ஜின்கள் எல்லோரும் كانوا على أفجر قلب رجل واحد منكم ما نقص ذلك في ملك شيئا. எல்லோரும் சேர்ந்து ஆகப்பெரிய பாவி ஃபிரௌனை போல எல்லாரும் மாறினாலும் அதால எனக்கு எதுவும் குறைய போறதும் இல்லை. அப்படியேண்டா, இன் அஹ்சன்தும் அஹ்சன்தும் லிஅன்ஃபுஸிகும் வ இன் அஸஅதும் ஃபலஹா. நீங்க நன்மையான காரியங்களை செஞ்சா அதனுடைய பலன் உங்களுக்கு தான். நீங்க மாற்றமா நடந்தால் நஷ்டமும் உங்களுக்கு தான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இது என்னுடைய தேவை. நாங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல் எந்த நியத்தோடு செய்யும், இது என்னுடைய தேவை. இது ஏண்ட நிம்மதிக்காக, ஏண்ட ஈடேற்றத்துக்காக, ஏண்ட சந்தோஷத்துக்காக, என்னைய அல்லாட தண்டனையிலேருந்து, வேதனையிலேருந்து, பிடியிலிருந்து பாதுகாத்து கொள்றதுக்காக, என்ற வாழ்க்கையில் பரக்கத்து உண்டாகணும் என்பதற்காக, எனக்கு ஒரு நல்ல மௌத்து கிடைக்கணும், என்ற கபரு மனமாக நிம்மதியாக அமையணும். இந்த நோக்கத்தோடு தான் நாங்கள் ஒவ்வொரு அமலையும் செய்யணும். அப்படி அமல் செஞ்சாதான் இது என்னுடைய தேவை என்று வந்தால் நாங்கள் எப்பையும் செய்வோம், எப்பையும் செய்வோம். நான் யாருக்காக வேண்டியும் இல்லை, இது எனக்காகத்தான் செய்கிறேன். கடை போடுறவங்க மக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு கடை போடுறது இல்லை. இன்றைக்கி ஒரு பேக்கரியை திறக்கிறார் ஒருத்தர், பார்க்குறார் இந்த ஏரியாலே ஒரு பேக்கரி இல்லை, மக்கள் பானுக்கு பனிஸ்க்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதனால் ஒரு பேக்கரி ஒன்றை திறந்தா மக்களுக்கு உதவியாக இருக்கும். மக்களுக்கு உதவியெல்லாம் ரெண்டாவது, இவர்த தேவை இருக்குது. கடை திறக்கிறவர் எதுக்கு திறக்கிறார்? அவரது தேவைக்காக வேண்டி திறக்கிறார். அப்படி அவரது தேவைக்காக திறந்ததுனால தான் டெய்லி திறக்கிறார். மழை பெஞ்சாலும், வெயில் அடித்தாலும், வயிற்று வலியாக இருந்தாலும், வருத்தத்தோட, எல்லா நெருக்கடியோட எல்லா வேலையும் முன்பின்னாக்குறார் கடைக்காக. ஏன்? அது அவரது தேவைக்காக வேண்டி செஞ்சிருக்கிறதுனால. இதை மாதிரி இந்த தீனுடைய ஒவ்வொரு அமலையும், எந்த நல்ல காரியமாக இருந்தாலும், இது எனக்காக, என் ஆகிரத்துக்காக, என் ஈடேற்றத்துக்காக நான் இந்த காரியங்களை செய்கிறேன். அந்த சிந்தனையோட தான் நாங்கள் அமல்கள் செய்யணும் என்று அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் எங்களுக்கு எப்பயுமே நலவத்தான் எல்லா நிலைமையிலையும் நாடுறான். மேலான சகோதரர்களே, அவனுக்கு விருப்பம் இல்லை, இல்லாமல் இருந்த எங்களையே உண்டாக்கி, இல்லாமலே இருந்தோம், ஒரு பேர் அட்ரஸ் இல்லாமல் தான் இருந்தோம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, ஹல் அத்தா அலல் இன்சானி ஹீனும் மினத் தஹரி லம் யகுன் ஷைஅம் மذ்கூரா. மனிதன் ஒரு கட்டத்தில், ஒரு சந்தர்ப்பத்தில் எப்படி இருந்தானேண்டா, அவன் பேர், ஊர், அட்ரஸ் இல்லாமல் இருந்தான். லம் யகுன் ஷைஅன் மذ்கூரா, சொல்லப்படக்கூடிய ஒரு வஸ்துவாக இருக்கே இல்லை. சூரியனுடைய ஒளிச்சுடர்களில், மலை துளிகளில், காற்றில், தண்ணியில், சாப்பிடக்கூடிய சாப்பாடுகளில் தான் நாங்கள் இருந்தோம். எங்களோட உம்மா அப்பா பெற்றோர்கள் அதை சாப்பிட்டாங்க. அல்லாஹ் இரத்தமாக்கினான், அதை இந்திரியமாக்கினான், அதை தாயுடைய கட்பாறையில் தங்க வச்சான், அதை இரத்த கட்டியாக்கினான், அதை சத கட்டியாக்கினான், அதை எலும்புகளாக மாற்றினான், அந்த எலும்புகளுக்கு மேலான சதைகளை உருவாக்கினான்.
அந்த உடல்ல கண் காது மூக்கு கை கால்களை அமைச்சான், உள்ளுறுப்புகளையும் அமைச்சான். குடல், கிட்னி, ஈரல், மாங்கா, மூளை, இதெல்லாம் உள்ளுறுப்பையும் வெளியுறுப்புகளையும் அமைச்சான். அதே வயிற்றில் வச்சு பாதுகாத்தான். அங்கே உள்ள வச்சே சாப்பாட்டுக்கும் வழி அமைச்சான். அவன் நாடின நாளில் உள்ளே இருந்து வெளியே தள்ளி விட்டான். எல்லாம் வெளியே வந்து விழுந்தோ, வெளியே வந்ததோடே தொப்புல வெட்டி விட்டாங்க. பசியில் அழுதோ, அதே தாயுடைய உடல் மூலம் பாலுக்கு ஏற்பாடு செய்தான். உடல் உறுப்புகள் அவனே சக்தியை தந்தான். உம்மை தர இல்லை, வாப்பா தர இல்லை. இந்த உடல்ல வளர்ச்சிய, இந்த உறுப்புகளை இயங்கக்கூடியதாக ஆக்கினது அவன் தான். அதுக்கு பின்னால உள்ள சகல ஏற்பாடுகளும் அவன் ஏற்பாடு தான். எங்களுக்கு ஜோடிகள் அமைச்சு தந்தான். وَمِنْ آيَاتِهِ أَنْ خَلَقَ لَكُمْ مِنْ أَنْفُسِكُمْ أَزْوَاجًا لِتَسْكُنُوا إِلَيْهَا وَجَعَلَ بَيْنَكُمْ مَوَدَّةً وَرَحْمَةً إِنَّ فِي ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَتَفَكَّرُونَ. அவனே தான் உங்களுக்கு உங்களே ஒரு ஜோடி அமைச்சு தந்தான், நீங்க நிம்மதியாய் வாழ்றதுக்காக. இப்படி தொடர்ச்சியாக எல்லா விஷயங்களையும் சொல்லி காட்டுறார். உலகத்துல எந்த கடவுளும் இப்படி சொன்னதில்லை, எந்த ஆண்டவனும் இப்படி சொன்னதில்லை, எந்த தெய்வமும் இப்படி சொன்னதில்லை. எந்த கடவுளாவது சொன்னாரா என்று வேண்டி ஒத்தண்ட கேளுங்க பாபம். சொன்னவன் அல்லாஹ் ஒரே ஒருவன் மட்டும்தான் மேலான சகோதரர்களே. அப்போ அவனே உண்டாக்கி, அவனே உருவாக்கி, அவனே உறுப்புகளை தந்து, அவனே உண்ணா குடிக்க உடுக்க சகலதையும் தந்து வாழ வச்சு, அவனே எங்களைய மௌத்தாக்கி, அவனுக்கு எந்த தேவையும் இல்லை எங்களைய நரகத்தில் போட்டு எரிக்கிறதுக்கு. அவனுக்கு விருப்பம் இந்த சகல அடியார்களும் சொர்க்கம் போகும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் அதுக்குள்ள சந்தர்ப்பங்களை, மனிதன் தவறு செய்யக்கூடியவன், பாவம் செய்யக்கூடியவன், பாவ உணர்வுகளை அவன் தான் வச்சிருக்கிறான். எங்களுக்கு மாற்றமான எண்ணங்கள் வருவதென்றால் அதை நாங்களே உருவாக்கி கொள்றதில்லை, அது அல்லாஹ் வச்சது எங்கள்ல. எண்ணம் மாற்றமான எண்ணங்கள் வரையிலும், ஆனால் அந்த தவறான செயலை செய்யாமல் இருக்க ஒவ்வொருத்தரும் முயற்சி செய்யணும். அதுக்கு ஈமான உருவாக்கிக்கொள்ளணும். கெட்டவன் நல்லவங்களுக்கும் பாவ சிந்தனை வராமல் இல்லை. யாரெல்லாம் பேணுதலா பக்குவமா கட்டுப்பாடோட கண்ணை பாதுகாத்து, காதை பாதுகாத்து, நாவை பாதுகாத்து பேணுதலா இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஆசை இல்லாமல் இல்லை. அவங்களுக்கெல்லாம் பாவ சிந்தனைகள் வராமல் இல்லை, எல்லாம் வருவது. ஏனையவங்களுக்கு போல எல்லாருக்கும் வருவது. ஆனால் அவங்களுடைய ஈமானின் காரணமாக அவங்க அதெல்லாம் கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறாங்க. சிலவங்க நினைக்கிறாங்களே, இந்த நன்மை செய்கிறவங்களை பார்த்து சிலவங்க பரிதாபப்படுறாங்க. பாவத்தில் ஈடுபடுறவங்க நினைக்கிறாங்க இவனுக்கு துனியாவை என்ஜாய் பண்ண தெரியாப்பா, இன்னொரு தோது கூட்டம், துனியா தெரியாத கூட்டம், ஒன்றும் விளப்பம் இல்லை. பொம்பளையில கண்டாலும் மணியை பார்த்து கொண்டு தான் போறார். இந்த பாவம் செய்யாதவங்கள மடேன் என்று நினைக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படி ஜமான்ல இருக்கிறோம். நான் நினைக்கிறோம் பாவம் செய்யாதவங்க, அல்லாஹ்க்கு மாற்றமா நடக்காதவங்க, ஹராமான வேலையை செய்யாதவங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஒரு உணர்வும் இல்லை, ஒரு யோசனையும் இல்லை. அவங்க ஏதோ மலக்குமாறேன்னு நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, அல்லது விளப்பமில்லாத கூட்டம் நினைக்கிறாங்க. இல்லை மேலான சகோதரர்களே, எல்லாம் இருக்குது. உங்களுக்கு எது இருக்குதோ அதுதான் எங்களுக்கும் இருக்குது. இருந்தாலும் நாங்கள் அதெல்லாம் அடக்கி கொண்டிருக்கிறோம், பல்ல கடிச்சு கொண்டிருக்கிறோம், கட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஏன்? அல்லாஹ் ஆகிரத்துடைய வாழ்க்கையில எந்த கண்களும் கண்டில்லாத, எந்த காதுகளும் கேட்டில்லாத, எந்த மனிதனுடைய உள்ளத்திலே மூசலாடி இல்லாத அப்படியா கொண்ட இன்பங்களை தயாரித்து வச்சிருக்கிறான். அந்த இன்பங்களை சரியா அனுபவிக்கணும் என்பதற்காகத்தான் இங்கெல்லாம் அடக்கி கொண்டிருக்கிறோம். எனவே கியாமத்துடைய நாளையில விளங்கும் நீங்க புத்திசாலியா நாங்க புத்திசாலியா. புத்திசாலி யார் என்றது விளங்கும், மடையன் யார் என்றது விளங்கும். சக்கராத்லேருந்தே விளங்க ஆரம்பிக்கும், சக்கராத்லேருந்தே விளங்கும். விளங்கி வேலை இல்லை. அதனால அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, فَأَمَّا مَنْ طَغَى وَآثَرَ الْحَيَاةَ الدُّنْيَا فَإِنَّ الْجَحِيمَ هِيَ الْمَأْوَى وَأَمَّا مَنْ خَافَ مَقَامَ رَبِّهِ
وَنَهَى النَّفْسَ عَنِ الْهَوَى فَإِنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى. யார் பாவங்களையும் மாற்றமான செயல்களை செய்து துனியாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்களோ அவங்களோட முடிவு அல்லாஹ் சொல்றான் பயங்கரமான நரகம். யார் அல்லாஹ்வை ஆகிரத்தை பயந்து தன் ஆசைகளை கட்டுப்படுத்தி கொள்றாங்களோ அவங்க போய் சேரக்கூடிய இடம் ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா, அவங்க போய் சேரக்கூடிய இடம் மேலான சொர்க்கம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு என்னென்ன சட்டத்திட்டங்கள் எல்லாம் போட்டானோ நிச்சயமாக அதை எல்லாமே எங்களோட நலவுக்காக, எங்களே கஷ்டப்படுத்துறதுக்காக வேண்டிய அல்ல. ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு பின்னால ஹைர், பரக்கத், முன்னேற்றம், வெற்றி, கண்ணியம், சொர்க்கம் மறைஞ்சிருக்குது. ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு பின்னால, அல்லாஹ்வுடைய ஒவ்வொரு ஏவலுக்கு பின்னால இந்த அவ்வளவு நலவுகளும் மறைக்கப்பட்டிருக்கு. அல்லாஹ்வால தடுக்கப்பட்ட ஒவ்வொரு தடைகளுக்கு பின்னால, விலக்கல்களுக்கு பின்னாலேயும் அழிவு, நாசம், கேவலம், சீரழிவு, அதாப், தண்டனைகள் மறைக்கப்பட்டிருக்கு. இதை விளங்கி கொள்றதுக்கு தான் ஈமான் தேவை. ஈமான் தேவை. குர்ஆன் ஹதீஸ் படி யாருக்கு வாழேலுமேண்டா, யாருக்கு கைபின் மீது நம்பிக்கை இருக்குதோ, மறைவான விஷயங்கள்ல நம்பிக்கை இருக்குதோ, அல்லாஹ்வின் மீது யக்கீன் இருக்குதோ, அவருக்கு தான் குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் வாழேலும். ஈமான் யக்கீன் இல்லாதவருக்கு குர்ஆன் ஹதீஸ் படி வாழேலாது. எங்களோட தீனுடைய அவ்வளவு விஷயங்களும் அந்த அடிப்படையில் தான் அடங்கியிருக்கு, அதில் தான் அடங்கியிருக்கு. அதனால தான் குர்ஆன்ல அலிஃப் லாம் மீம் ذَلِكَ الْكِتَابُ لَا رَيْبَ فِيهِ هُدًى لِلْمُتَّقِينَ الَّذِينَ يُؤْمِنُونَ بِالْغَيْبِ وَبِالْآخِرَةِ هُمْ يُوقِنُونَ. இந்த குர்ஆன்ல எந்த சந்தேகமும் இல்லை, இது முத்தகீன்களுக்கு தான் வழிகாட்டும். முத்தகீன்கள் என்றா யார்? அல்லதீன யுமினூன பில் கைப், மறைவான விஷயங்களை ஈமான் கொண்டவங்க, கண்ணுக்கு விளங்காததை நம்பக்கூடியவங்க, ஆகிரத்தை நம்பக்கூடியவங்க, அவங்க தான் முத்தகீன்கள். அவங்களுக்கு தான் குர்ஆன் ஹதீஸ் வழிகாட்டு. கண்ணியமான சகோதரர்களே, எனவே ஈமான் யகீன் என்றது அது கண்ணுக்கு மறைவான ஒன்று, அதுவும் கல்வோட சம்பந்தப்பட்டது. ஈமான் என்றது உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது. கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு சாமான் அல்ல ஈமான் என்றது. எப்படி ஒரு ஒரு பில்டிங், இவ்வளோ பெரிய பில்டிங் தங்கிருக்கு எதுலண்டா ஃபவுண்டேஷன்ல. ஃபவுண்டேஷன் எந்த அளவு உறுதியாக ஆழமாக இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி கட்டடங்கள் உறுதியாக இருக்கும். அதனால தான் குர்ஆன்ல அல்லாஹ் அலம் தர கைஃப ضربல்லாஹு مثلا كلمة طيبة كشجرة طيبة أصلها ثابت وفرعها في السماء تؤتي أكلها كل حين بإذن ربها ويضرب الله الأمثال للناس لعلهم يتذكرون. நீங்க யோசிக்க இல்லையா, சிந்திக்க இல்லையா? அல்லாஹ் கலிமா தய்யிபாவுக்கு அழகான ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கிறான். கஷஜரத்தின் தய்யிபா, மனமான கலிமாவுக்கு உதாரணம் ஒரு மனமான மரத்துக்கு ஒத்ததாக இருக்கிறது. ஒரு மரத்தை ஒப்பிட்டு சொல்றான் அல்லாஹ். கலிமாவை ஒப்பிடுறான் ஒரு மரத்துக்கு. அஸ்லுஹா சாபித், அந்த மரத்துடைய வேர் இருக்கிறதே பூமியில ஆழமாக பதிஞ்சிருக்கிறது. வஃபருஹா ஃபிஸ் ஸமா, அதனுடைய கிளைகள் கொப்புகள் வானத்தில் அடர்ந்து படர்ந்து இருக்குது. தூதி உகுலஹா குல்ல ஹீனின் பிஇذنி ரப்பிஹா, அந்த மரம் எல்லா காலத்திலையும் மக்களுக்கு பழங்களை கொடுத்து கொண்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய அனுமதியோடு.
ஒரு மரம் காக்கிறது காக்காம இருக்கிறது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி. அல்லாஹ்வுடைய அனுமதியோடு அந்த மரம் பழம் கொடுத்து கொண்டிருக்கிறது. இந்த உதாரணங்களை அல்லாஹ் உங்களுக்கு சொல்கிறான், நீங்கள் விளங்கிக் கொள்றதுக்காக, படிப்பினைக்காக, சிந்திக்கிறதுக்காக. அப்ப ஒரு மரத்துடைய வேர் என்றது பூமிக்கு உள்ள இருக்கிறது, கண்ணுக்கு விளங்காதே. சின்ன பாக்கு மரம் ரொம்ப உயரமா இருக்கு, ஆனா இவ்வளவு உறுதியா இருக்குது. காத்தெல்லாம் அடிச்சாலும் விழுது இல்லை. சும்மா எங்களோட புத்தி சொல்லுது இவ்வளவு மெல்லிய மரம், இவ்வளவு காத்தடிச்சும் விழுவது இல்லை என்று அதனுடைய வேர் நல்ல உறுதியா பூமியை பிடிச்சிருக்கு. இதே போல கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் கலிமாவுக்கு உதாரணம் சொல்றான். ஒரு மரத்தை தான் ஒப்பிடுறான். எப்படி மரத்துடைய வேர் பூமிக்குள்ள மறைஞ்சிருக்குதோ, அது எவ்வளவு உறுதியா ஆழமாக பதிஞ்சிருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி மரம் உறுதியாக இருக்கும், அது மக்களுக்கு கனிகளை கொடுத்து கொண்டிருக்கும். இதே போல இந்த ஈமான் என்பது இது உள்ளத்துல எந்த அளவு ஆழமாக பதிஞ்சிருக்குதோ, எந்த அளவு உள்ளத்துல ஆழமாக பதிஞ்சிருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி இந்த உறுப்புகளால், மரத்துடைய கிளைகளை போலத்தான் இந்த உறுப்புகள், இந்த உறுப்புகளால நல்ல செயல்கள் வெளியாகும். கண்ணால, கையால, காலால இவர் நல்ல காரியங்களை செய்வார், அதால மக்கள் பிரயோஜனம் அடைவாங்க, அது மக்களுக்கும் நலவாக அமையும், அவருக்கும் நலவாக அமையும். எனவே இந்த உள்ளம் கெட்டு போனால், ஈமான் கெட்டால், நம்பிக்கை இல்லாமல் இருந்தால், இந்த உறுப்புகள் இருந்து வெளியாகக்கூடிய செயல்கள் கெட்டதாகத்தான் இருக்கும். அதால இந்த மனிதனால எல்லாருக்கும் கஷ்டமாக தான் இருக்கும். பொய் சொல்லுவார், ஏமாத்துவார், மோசடி செய்வார், அநியாயம் செய்வார், மக்களுக்கு கஷ்டங்கள் கொடுப்பார், பெருமை அடிப்பார், எல்லா அநியாயத்தையும் செய்வார். இந்த மனுஷன் மௌத்தா போனா நல்ல மாரி யோசிப்பாங்க ஆட்கள், அவ்வளவு அலட்டி. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, ஒரு ஜனாசா முன்னால ரசூலுல்லாஹ்க்கு முன்னால போகக்கூடிய நேரத்தில் சொன்னாங்க, முஸ்தரீஹுன் அவ் முஸ்தராஹுன் மின்ஹு என்றாங்க. இந்த மௌத்தானவர் நிம்மதி அடைஞ்சிட்டார் அல்லது இவரால் மக்கியவங்க நிம்மதி அடைஞ்சிட்டாங்க என்றாங்க. சஹாபாக்களுக்கு அந்த ரெண்டு சொன்ன வேர்ட் விளங்க இல்லை. முஸ்தரீஹ் முஸ்தராஹ் மின்ஹு என்ற வார்த்தை விளங்க இல்லை. கேட்டாங்க கேள்வி, மல் முஸ்தரீஹ் வ மல் முஸ்தராஹ் மின்ஹு யா ரசூலல்லாஹ், இந்த ரெண்டு வார்த்தையை சொன்னீங்க, அது என்ன விளக்கம்? ஃபஅம்மல் அப்துல் முஃமினு யஸ்தரீஹு மின் நஸபித் துன்யா வ அதாஹா இலா ரஹ்மத்தில்லாஹ். ஒரு மூமினான அடியான பொறுத்தவரையில துனியால அவர் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு தியாகங்களோட நல்ல அமல்களை செய்து அல்லாஹ்வுக்காக வாழ்ந்துட்டு அவர் மௌத்தாவுறார். இவர் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அருட்கொடைய அனுபவிக்க போய் கொண்டிருக்கிறார். இவர் நிம்மதி அடைந்து விட்டார். துனியாவுடைய எல்லா கஷ்டத்தில இருந்தும் அவர் ஃப்ரீ ஆகிட்டார், நிம்மதி அடைஞ்சிட்டார், அல்லாஹ்வுடைய பாக்கியங்கள் அனுபவிக்க போறார். அடுத்தவர் வஅம்மல் அப்துல் ஃபாஜிர் யஸ்தரீஹு மின்ஹுல் இபாத் வல் பிலாத் வஷ்ஷஜர் வத்தவாப். ஒரு கெட்ட மனிதனை பொறுத்தவரையில நபி சொன்னாங்க, முஸ்தராஹ் மின்ஹு என்று சொன்னாங்களே, இவரால மக்கவங்க நிம்மதி அடைஞ்சிட்டாங்கன்னாங்களே, அதுக்கு தான் விளக்கம் சொன்னாங்க. ஒரு பாவியை பொறுத்தவரையில அவன்ட மௌத்தை கொண்டு ஊருக்கு நிம்மதி கிடைக்குது, மரமட்டைக்கு நிம்மதி கிடைக்குது, மிருகங்களுக்கு நிம்மதி கிடைக்குதுன்னு சொன்னாங்க. மனிதர்களுக்கு நிம்மதி கிடைக்குது, எல்லாத்துக்கும் நிம்மதி பாவிகளால, பாவிகள் மௌத்தாவுறத்தால. ஏண்டா உலகத்துக்கு ரஹ்மத் இறங்குறது நல்லவர்களுடைய செயலை வச்சு, உலகத்துக்கு அதாபு வருவது மாற்றமானவருடைய பாவங்களை வச்சு. நல்லவங்களோட நலவுகளை வச்சு ரஹ்மத் இறங்குது, மாற்றமானவங்களோட பாவங்களை வச்சு அதாபு வருவது. எனவே இந்த பாவிகள் போக போக எல்லாத்துக்கும் நிம்மதி. எனவே கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஈமான் தான் அடிப்படையானது. அது உள்ளத்தில் எந்த அளவு உறுதியாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி அல்லாஹ்ட கட்டளைகள் எடுத்து நடக்கிறது லேசாரி. ஜக்காத் பாரமாக இருக்காது, சந்தோஷமா ஜக்காத்தை கொடுப்பார். சிலவங்களுக்கு ஜக்காத் என்றது, ஜக்காத்து கொடுக்காமிக்க ஒளிஞ்சு விளையாடுறவங்க இருக்கிறாங்க, ஜக்காத் கொடுக்காமிக்கிறதுக்கு தப்புறத்துக்கு வழியை பார்க்குறாங்க. சில நேரம் அவருக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஹசரத்துக்கிட்ட போயிட்டு ஃபத்துவா கேட்குறான், அறக்குறை கேசுவல்கிட்ட கேட்டால் தலை குப்புற ஃபத்துவா தான் கிடைக்கும். இவருக்கு இனி செய்கிற நோக்கம் இல்லை, தப்புறதே நோக்கம்.
இவர்கிட்ட கேட்டு அவர்கிட்ட கேட்டு எங்கேயாவது ஒருத்தட்ட இவருக்கு ஏற்ற மாதிரி ஃபத்வா கிடைக்காட்டி அவருக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தரை பிடிச்சு கொண்டு நாங்களும் ஹசரத் மாட்ட கேட்டு தான் செய்கிறேன்டுவார். ஜக்காத் கொடுக்கிறது ஒரு இன்பமாக இருக்கும், ஆசையாக இருக்கும். மின் தீபில் கல்ப், ஒரு மூமினை பொறுத்த வரையில அவர் எந்த வேலையையும் வெறுப்போடு செய்ய மாட்டார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மூமினை பொறுத்த வரையில அவர் சந்தோஷமாக தான் ஒரு நல்ல வேலையும் செய்வார். ஜக்காத்தை கொடுக்க சொன்னது அதால் அல்லாஹ் கொண்டு கூட போறது இல்லை, அதால எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கு. மன் அத்தா ஜக்காத்த மாலி ஃபகத் ذهب شر, யார் அவருடைய சொத்து செல்வத்தில் ஜக்காத்தை சரியா கணக்கு பார்த்து கொடுக்கிறாரோ அவருடைய சொத்து செல்வத்துக்கு வர இருக்கிற அழிவு நாசம் அந்த ஜக்காத்தோடே போயிருமேண்டாங்க. அப்ப எங்களோட பாதுகாப்புக்காக வேண்டித்தான் அல்லாஹ் அதை கடமையாக்கினான். ஜக்காத் என்ற அரபி வார்த்தையுடைய கருத்தே அன்னமா, வளர்ச்சி என்பது தான் கருத்து, பரிசுத்தப்படுத்துவது என்பது தான் கருத்து. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, வமா ஆதைதும் மின் ஜகாத்தின் துரிதூன வஜஹ அல்லாஹி ஃபஉலாயிக ஹுமுல் முضعفون. அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை நாடி நீங்க கொடுக்கக்கூடிய ஜகாத், அதை கொண்டு உங்களோட சொத்து செல்வங்கள் அல்லாஹ் பல மடங்காக்குவான். அதுக்கு முந்தி உள்ள ஆயத், வமா ஆதைதும் மிர் ரிபன் லியர்புவ ஃபி அம்வாலின் நாசி ஃபலா யர்பு இன்தல்லாஹ். வட்டியுடைய அமைப்புல நீங்க கொடுக்க கூடியது எடுக்கக்கூடியது இருக்குதே, வட்டியுடைய அமைப்புல கொடுக்கிறது எடுப்பது இருக்குதே, அது அல்லாஹ் கிட்ட வளரவே மாட்டாது, அது அழிஞ்சே போகும் என்று தான் சொல்றார். அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் பாதுகாக்கணும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, ஆனா இதனுடைய ரெண்டுடைய வெளிரங்கத்தை பார்த்தா ஜகாத் கொடுக்கிறதுனால, சதக்கா கொடுக்கிறதுனால குறையிற மாதிரி விளங்குது, வட்டிக்கு கொடுக்கிறது எடுக்கிறதுனால வளர்ற மாதிரி விளங்குது. இது எங்கட பார்வை இது இப்படித்தான் சொல்லுது. புத்தி இதை வச்சு தான், வெளிரங்கத்தை வச்சு தான் சொல்லுது. வெளிரங்கத்தை தான் புத்தியால விளங்க இயலும், பார்வையால வெளிரங்கத்தை தான் விளங்க இயலும், அந்த ரங்கத்தை விளங்க இயலாது. அந்த ரங்கத்தை விளங்குறதுக்கு ஈமான் தேவை, யகீன் தேவை, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியில நம்பிக்கை தேவை. அதனால கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் எத்தனை சட்டத்திட்டங்களை எங்களுக்கு போட்டானோ அதுல எல்லாம் நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு நலவை வச்சிருக்கிறான். எதெல்லாம் தடுத்திருக்கிறானோ அதுல நிச்சயமாக எங்களுக்கு கெடுதிகளை அல்லாஹ் வச்சிருக்கிறான். எனவே இந்த குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையில் வாழ்வதற்கு ஒருவர் தண்ட தொழுகைக்காக வேண்டி நேரத்தை காலத்தை ஒதுக்கி வாரத்துக்கு இமாம் ஜமாத்துக்கு வந்து தொழுகிறதுக்கு கடை வியாபாரத்தை விட்டுட்டு வாரேண்டா லேசி இல்லை, அதுக்கு ஈமான் தேவை. புத்தி என்ன சொல்லுதுண்டா, இப்படி கடையை மூடிட்டு போனா வியாபாரம் எல்லாம் நஷ்டமாக போயிடும், எத்தனையோ பிஸ்னஸ் மிஸ் ஆகிரும், லாபம் இல்லாமல் போயிடும், குறைஞ்சு போகும். வெளிரங்கத்தில் அதுதான் விளங்குது. ஆனால் அல்லாஹ் வாக்களிக்கிறான், நிச்சயமாக உங்களோட ரிஸ்கில் நாங்கள் பறக்கச் செய்வோம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அடிப்படையில் எங்களுக்கு பல வகையான பாக்கியங்களை தந்திருக்கிறான். அதுலேயும் ரமலானுடைய நடுப்பகுதியில் இருக்கிறோம், 15வது இரவையும் நாங்கள் அடைஞ்சிட்டோம். மேலான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ச்சியான ஒரு பக்குவத்தை, கட்டுப்பாட, ஒரு தக்குவாவை தான் அல்லாஹு தாலா எங்கள்கிட்ட எதிர்பார்க்கிறானே ஒழிய தற்காலிகமான தக்குவா அல்ல. ரமலான் மாசத்தில் மட்டும் எங்களை எல்லாத்தையும் பாதுகாத்து கொண்டு கட்டுப்படுத்தி கொண்டு இருக்கிறது அல்ல, தொடர்ச்சியாக மௌத்து வரைக்கும் மௌத்து வரும் வரைக்கும் நீங்க அல்லாஹ் வணங்கணும் என்று தான் அல்லாஹு தாலா எதிர்பார்க்கிறான். வாழ்க்கையுடைய முடிவு வெளியாகக்கூடிய நேரம் சக்கராத்துடைய நேரம், அது தான் எங்களோட முடிவு காட்டப்படக்கூடிய நேரம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த துனியா, இந்த வெளிரங்கம் எல்லாம் இது ஒரு வகையான டிராமா என்று தான் சொல்லணும். முழு வாழ்க்கையே டிராமா தான், ஒரு போலி வாழ்க்கை. இது வெளிரங்கத்தில் அலங்கரித்து தான் வச்சிருக்கி, அப்படிதான் குர்ஆன்ல சொல்றார். நாங்கள் டெக்கரேட் பண்ணி இருக்கிறோம்,
இந்த ஒரு வயசாலி பொம்புல அவ அந்த ஃபேஷியல் இந்த ஃபேஷியல் இருக்கிற எல்லாத்தையும் பூசி பார்க்கறதுக்கு வயசாலி பொம்புல குமரு மாதிரி இருக்கிறா. அது கொஞ்சம் கழுவி விட்டா குளிப்பாட்டி எடுத்தா தான் விளங்கும், ஹகீகத் விளங்கும். இத மாதிரி இந்த இந்த துனியாவை அல்லாஹ் சொல்றான், இன்னா ஸய்யன்னா ஸமாஅ துன்யா பிஸீனத்தினில் கவாகிப். இந்த வானத்தை நாங்க அலங்கரிச்சிருக்கிறோம், நட்சத்திரங்களை கொண்டு அலங்கரிச்சு வச்சிருக்கிறோம், அலங்கரிக்கப்பட்டு இருக்குது. என்றைக்கு இந்த உலக அழிவு ஏற்படுமோ நட்சத்திரங்கள் இதன் நுஜூமுன் கதரத் என்றான், உதிர்ந்து அப்படியே பூமியில விழ ஆரம்பிக்கும். நட்சத்திரங்கள் உதிர்ந்து விழுந்துரும் என்று அது அலங்கரிக்கிறதுக்கு வைக்கப்பட்டது. இன்னா ஜஅல்னா மா அலல் அர்தி ஸீனத்தல் லஹா. இந்த மண்ணுக்கு மேல இருக்கிறதெல்லாம் இந்த பூமியுடைய ஜீனா. ஜீனா என்றா அலங்காரம் என்று சொல்றான், அலங்காரம். زين للناس حب الشهوات من النساء والبنين والقناطير المقنطرة من الذهب والفضة والخيل المسومة والأنعام والحرث ذلك متاع الحياة الدنيا. இந்த ஆயத்திலேயும் زين للناس, மக்களுக்கு உள்ளத்தை கவரக்கூடிய மாதிரி, உள்ளங்களை ஈர்க்கக்கூடிய மாதிரி அலங்கரிச்சு வச்சிருக்கிறோம். பொதுவாகவே எல்லாத்தையும் சொல்லிட்டு இந்த ஆயத்துல குறிப்பிட்டு சிலதை சொல்றான். அதுல முதலாவது என்ன, மினன் நிசா. இந்த உலகத்திலே மிக கவர்ச்சியான வஸ்து எது, உள்ளத்தை அப்படியே இழுத்தெடுக்கிற சாமான் எது, ஆண்களுக்கு முதலாவது சொல்றான் பெண்களை தான். மிக கவர்ச்சியானது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, புகாரியுடைய ஹதீஸ், மா தரக்து பஅதி ஃபித்னத்தன் அதர் அல ரிஜாலி மினன் நிசா. இந்த உலகத்தில் ஆண்களுக்கு நான் விட்டுட்டு போகக்கூடிய ஃபித்னாக்கல்ல பெண்களுடைய ஃபித்னாவை விட பயங்கரமானது வேறொன்றும் இல்லைடா. ஆக பயங்கரமான ஃபித்னா பெண்கள். அதுக்காக பொம்பளையில வெறுக்கணும், பொம்பளையிலெல்லாம் அப்படியே ஒதுக்கி தள்ளணும், அப்படி அல்ல. அவங்க தான் இந்த சமுதாயத்துடைய முத்துக்கள். அவங்க இல்லைன்னா நாங்களும் இல்லை. அது அவங்க அவ்வளோ பொறுமதியைத்தான் இன்னைக்கு விளங்கப்படுத்துறது இஸ்லாம். அவங்களோட கண்ணியம், அவங்க பாதுகாக்கப்பட வேண்டியவங்க. அதனால தான் இஸ்லாம் சொல்லுது, பெண்மணிகளை நீங்க குர்ஆன்ல وَقَرْنَ فِي بُيُوتِكُنَّ وَلَا تَبَرَّجْنَ تَبَرُّجَ الْجَاهِلِيَّةِ الْأُولَى. ரசூலுல்லாஹ் மனைவிமாரை பார்த்து சொல்றா, நீங்க வீட்டோடே இருங்க, வீட்டோடே இருங்க. நீங்க ஜாஹிலியா காலத்துல பெண்கள் அலங்கரிச்சு கொண்டு போன மாதிரி போயிடாதீங்க, உங்களைய கொத்திடுவாங்க. இன்றைக்கு பெண்கள் ஒரு விற்கப்படக்கூடிய விளையாட்டு சாமான் மாதிரி ஆகிட்டாங்க. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு எல்லாம் பெண்களை தான் பாவிக்கிறாங்க. ஒரு சீரழிஞ்ச சாமான் மாதிரி மக்கள் பாவிக்கிறாங்க. தந்த காரியங்களை சாதிச்சு கொள்றதுக்கு இவங்களை தான் பாவிக்கிறாங்க. அப்படியா கொஞ்சம் சாமான் அல்ல. இந்த பெண்கள் தான் சமுதாயத்துடைய அடிப்படையே அவங்க தான். அதனால தான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், நீங்க வீட்டோட கண்ணியமா அடங்கிறீங்க. அப்படி வெளியே போகலாம், அத்தியாவசிய தேவைக்கு தாராளமா பெண்கள் போகலாம் வரலாம். ஆனா அதுக்கும் கட்டுப்பாடு போட்டுறீங்க. ஒரு நீண்ட பயணமா இருந்தா தனியா போயிடாதீங்க, ஒரு மகரமான துணையோட போங்க. ஒரு மாப்பிள்ளைக்கு வழி ஒன்று தேவையில்லை, பொண்ணுக்கு தான் வழி ஒன்று தேவை. பொம்பளை பிள்ளைய முடிச்சு கொடுக்குறேன்டா வழி தேவை, வெளியேண்டா பொறுப்பு தானே. உங்களோட இஷ்டப்படி முடிச்சுக்கோங்கன்னு விட்டா ஆம்பளைல மாதிரி மாட்டிக்கொள்றாங்க. பாவம் இந்த பெண்கள். சில அன்பு வார்த்தைகளுக்கு அடிமையாகிறாங்க, சில அற்ப வஸ்துக்களுக்கு மயங்கிடுறாங்க. அதுக்கெண்டே உள்ள சிலவங்க இருக்கிறாங்களே. பெண்கள்ட நிலைமை ஆண்களை மாதிரி இல்லை. அவங்க தொடர்பு வச்சுட்டாங்கன்னா வயிற்றில் குழந்தை வந்துடுது. அந்த குழந்தையை கெட்டி காக்கிற பொறுப்பு அந்த தாய்க்கே வந்துடுது. கணவன் அவரோட பாட்டில் போயிட்டு வருவார், அந்த ஆம்புல அவரோட பாட்டில் எங்கேயாவது போயிடுவார், அவர் வேற வழியை பார்த்து கொள்வார். இந்த பெண்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. இன்றைக்கு எவ்வளோ சம்பவங்களை நாங்கள் பார்க்குறோம்.
ஏமாற்றப்பட்ட பெண்களால் பெண்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையை விளங்க இல்லை. இது எனக்கு அல்லாஹ்வால போடப்பட்ட சட்டம், கண்ணியமான நபியால போடப்பட்ட சட்டம், இது என்ற பாதுகாப்புக்கு என்று அவங்க விளங்க இல்லை. சிலவங்க நினைக்கிறாங்க எங்களுக்கு இஸ்லாத்துல ஃப்ரீடம் இல்லை, சுதந்திரம் இல்லை, இது எங்கட ரைட்ஸ் என்று ஏதோ சொல்லிக்கொண்டு போயிட்டு செவத்துல தலையடிச்சு கொள்றாங்க. இன்றைக்கு ஐரோப்பிய நாடுகள் எல்லாம் நாங்கள் பார்க்குறோம், அவங்க போட்ட சட்டம் அவங்களுக்கே பெரிய முசீபத்தா இருக்கு, அவங்களுக்கே பெரிய பிரச்சனையா இருக்கு, அவங்களுக்கு பிள்ளைகளால நிம்மதி இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அப்ப இந்த உலகத்திலே மிக கவர்ச்சியான வஸ்து பெண்கள். அதனால தான் ஒரு பெண் வெளியே போகக்கூடிய நேரத்தில் தண்ட கவர்ச்சிய தண்ட அழக எவ்வளவு மறைச்சு கொள்ளையிலுமோ, மற்றவர்களுடைய உள்ளத்தில் ஒரு தவறான சிந்தனைகளை உண்டாக்கக்கூடிய மாதிரி இவங்களோட அழகை வெளிப்படுத்தி கொண்டு போவாதீங்க. வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களோட அழகை வெளிப்படுத்தாதீங்க என்றார். அல்லாஹ் அவங்கள ஒரு அழகை வச்சுட்டு அவங்கள அழகை வச்சு அல்லாஹ் சொல்ற அழகை வெளிப்படுத்தாதீங்க. அது ஒரு சோதனை தான். ஏன்னா ஒவ்வொரு பெண்ணுக்கும் விருப்பம் தன்னை அலங்கரித்து மற்றவர்களுக்கு காட்டுவது தான் விருப்பம். அப்படித்தான் அல்லாஹ் பெண்களை படைச்சிருக்கிறார். அப்படி ஒரு ஆசையை வச்சு சோதனையுடைய அடிப்படையில் உங்களோட ஆசையை எனக்காக தியாகம் செய்யுங்க. ஆசை காட்டுவது, ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை மறைப்பது. நஃப்ஸ் விரும்புது காட்ட சொல்லி அல்லாஹ் சொல்றான் மறைச்சு கொள்ள சொல்லி. குல்லில் முஃமினீன யகுல்லூ மின் அப்சாரிஹிம், ரசூலுல்லாஹ்வே சொன்னாங்க ஆண்களுக்காக கவர்ச்சியான வஸ்து பெண்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அல்லாஹ் என்ன சொல்றான், நீங்க ஆண்களே பெண்களை கண்டா பார்வைகளை தாழ்த்திக்கோங்க. பெண்களுக்கும் சொல்றான். விருப்பத்தை வச்சதும் அவன், சட்டத்தை போட்டதும் அவன். என்ற நஃப்ஸுக்கு அடிபணிகிறதா, அல்லாஹ்ட கட்டளைக்கு அடிபணிகிறதா? யார்ட உள்ளத்துல ஈமான் இருக்குதோ அவங்க அல்லாஹ்ட கட்டளைக்கு அடிபணிவாங்க. யார்ட உள்ளத்துல ஈமான் பலகீனமாக இருக்குதோ அவங்க நஃப்ஸுக்கு வழிபடுவாங்க. இவ்வளவு தான் சுருக்கம். ஆனால் விசேஷம் என்னன்னா, கண்ணை பாதுகாக்கிறதுல அல்லாஹ் இபாதத்தில் இன்பத்தை வச்சிருக்கிறான். சஹீஹ் முஸ்லிம்ல ஹதீஸ் வந்திருக்குது, மாமின் முஸ்லிமின் யன்துர் இலா மஹாசினி இம்ராஅத்தின் ثم يعض بصره الا خلف الله له عباده يجد حلاوتها. எந்த ஒரு முஸ்லிம் ஒரு பெண்ணுடைய அழகு பார்வைக்கு பட்டு அவர் அல்லாஹ்வுக்காக பார்வையை திருப்பிக் கொள்றாரோ, அந்த முஸ்லிமுக்கு அல்லாஹ் ஒரு இபாதத்தில் ஒரு வணக்கத்தில் ருசியை கொடுக்காம விட மாட்டான். இபாதத்தில் டேஸ்ட் எதில் இருக்கேண்டா, கண்ணை பாதுகாக்கிறது தான் இருக்கு. கஷ்டமான ஒரு காரியம், லேசி இல்லை. சந்தர்ப்பங்கள் அமைய கொள்ளத்தான் ஒவ்வொருத்தருக்கும் இது லேசா கஷ்டமா என்று விளங்கும். அதனால கண்ணியமான ஏண்டா இஸ்லாம் என்ன சொல்லுது என்றா, ஏன் இந்த கண்ணுக்கு இப்படி கட்டுப்பாடு, ஏன் இந்த பெண்களுக்கு இப்படி கட்டுப்பாடு போட்டிருக்குதேண்டா, விபச்சாரம் ஆரம்பிக்குது பார்வையால். விபச்சாரம் ஆரம்பிக்குது பார்வையால். அல் ஐனானி தஸ்னியான் வ ஸினாஹுமா அன்-நظர் என்றாங்க. ரெண்டு கண்ணும் விபச்சாரம் செய்து கண்ணுடைய விபச்சாரம் பார்ப்பதுன்னு சொன்னாங்க. எனவே எது ஆரம்பமோ அதுக்கே இஸ்லாம் ஒரு சட்டத்தை போட்டு கட்டுப்படுத்த சொல்லுது. இதால தான் ஆரம்பிக்கிற அந்த பெரும் பாவம். அதனால அதில் கவனம் செலுத்துங்க. மேலான கண்ணியமான சகோதரர்களே, இன்றைக்கு எவ்வளவு சம்பவங்களை இன்றைக்கு நாங்கள் பார்த்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் இருக்கிறோம். 3-4 பிள்ளைகளோடு இருக்கிற ஒரு தாய், 3-4 பிள்ளைகளோடு இருக்கிற ஒரு தகப்பன், சின்ன ஒரு தொடர்பு, ஒரு மிஸ்கால் ஒன்று வந்து தொடர்பு ஆரம்பமாகி சில நேரம் கண்டுமில்லை வயசா சத்தத்துக்கு மயங்கி அதில் பின்னுக்கால போயிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு பிள்ளையில எல்லாத்தையும் அதே மாதிரி போட்டுட்டு எவ்வளோ பேர் போயிட்டாங்க. இந்த பிள்ளைகளோட எதிர்காலம் எல்லாம் மண்ணா போகுது. பிள்ளைகளோட படிப்பு, ஓதல், பிள்ளைகளோட ஒழுக்கங்கள் பார்க்க கேட்க யாரும் இல்லை. ஒரு தகப்பன் இல்லைண்டா, ஒரு தாய் இல்லைண்டா, அந்த பிள்ளைகளோட நிலைமைகள் எப்படி இருக்கு? ஒரு அற்ப இன்பத்துக்காக
ஹதரத் கதாதா சொல்றாங்களே, ருப்ப ஷஹ்வத்து ஸாஅ, சொற்ப நேர இன்பங்கள் நீண்ட நீண்ட கவலைகளை உண்டாக்கி வைக்கிறது. சொற்ப நேர இன்பங்கள், அற்ப இன்பங்கள். அதனால தான் இஸ்லாம் இவ்வளோ எங்களுக்கு, அதாவது எங்களை பாதுகாக்க, சமுதாயத்தை பாதுகாக்க எங்களுக்கு ஒழுக்கங்களை இஸ்லாம் சொல்லி தந்திருக்கு, ஒழுக்கங்களை சொல்லி தந்திருக்கு. எனவே கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, தாய்மார்கள், சகோதரிகள், ஒரு பெண் அவங்க விளங்கிக் கொள்ளணும், நான் என்னைய மறைச்சு கொண்டு போறதுனால எத்தனையோ ஆண்கள் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்படுறாங்க. ஒரு பெண் அவ விளங்கணும், நான் என் அழக கவர்ச்சியை மறைச்சு கொள்றதுனால எத்தனையோ ஆண்கள் பாவத்திலிருந்து பாதுகாக்கப்படுறாங்க. அல்லாட பொருத்தம் எனக்கு அதை கொண்டு கிடைக்கும். அல்லாட பொருத்தம் தான் எங்களுக்கு தேவை. ஒரு பெண் தன்னை அலங்கரித்து கொண்டு போறதுனால போற வாரவங்க அவங்க பார்த்து ரசிக்கிறாங்க. அந்த ஒவ்வொருத்தரும் பார்த்து ரசிக்கக்கூடிய ஒவ்வொரு பார்வையால பாவம் எழுதப்பட்டு கொண்டே இருக்கு. அதுக்கு காரணமாக இருக்கிற பெண்ணுக்கு பாவம் கிடைக்கும். போற வாரவங்களுக்கு எங்களுக்கு சட்டம் போடையில நீங்க எல்லாம் பணியை பார்த்து கொண்டு போங்க சொல்லலுமா? உங்களோட வேலையை பார்த்து கொண்டு போங்க என்றுவாங்க. உங்களுக்கு தேவைண்டா மறைச்சு கொண்டு போங்க, நாங்கள் என்ன பார்த்து கொண்டு தான் போக வேண்டுவாங்க. அதனால நாங்கள் வாழ்றதே ஒரு அந்நிய நாட்டில், எங்களுக்கு ஆட்களுக்கு சட்டம் போட இயலாது. நாங்கள் தான் எங்களையே பாதுகாத்து கொள்ளணும். எங்களோட பாதுகாப்புக்கு நாங்களே தான் வழி செய்யணும். ஒவ்வொரு குடும்ப தலைவனும் இந்த விஷயத்தில் கவனம் செலுத்தணும். ஒவ்வொரு குடும்ப தலைவன், ஒவ்வொரு மாப்பிளமாருக்கு அல்லாஹ் சொல்றான், உங்களையும் உங்களோட மனைவி மக்களையும் நரக நெருப்பிலிருந்து நீங்க தான் பாதுகாப்பு. ஒவ்வொரு மாப்பிளைக்கு போன்ற சட்டம் இது. கூ அன்ஃபுஸகும் வ அஹ்லீகும் நாரா, உங்களையும் உங்களோட பொறுப்பில் இருக்கிற மனைவி மக்களையும் நீங்க தான் நரகத்தை இது பாதுகாக்கணும் என்றான். அடிக்கடி மனைவி மக்களுக்கு புத்திமதி சொல்றான். வதுகுர்ன மா யுத்லா ஃபீ புயூதிகுன்ன மின் ஆயாத்தில்லாஹி வல் ஹிக்மா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களோட வீட்டில் உங்களுக்கு ஓதி காட்டப்படக்கூடிய குர்ஆன் ஹதீஸை வீட்டில் ஞாபகப்படுத்துங்க என்றான். ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தண்ட மனைவி மக்களோடு இருந்து குர்ஆன் ஹதீஸுடைய விஷயங்களை, நல்ல புத்திமதிகளை ஞாபகப்படுத்தணும், தர்பியத் செய்யணும் மனைவி மக்களுக்கு. இது ஒவ்வொரு கணவனுடைய கட்டாய கடமை. எனவே மேலான கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இருக்கக்கூடிய காலம் மிச்சம் சுருக்கமான ஒரு காலம். இதில் அவரை சந்தோஷப்படுத்த, இவரை சந்தோஷப்படுத்த, அவரை திருப்திப்படுத்தி, அவர் என்ன நினைச்சு கொள்வாரோ, இவர் என்ன நினைச்சு கொள்வாரோ, அவங்க எங்களே வித்தியாசமாக யோசிப்பாங்களே, இவன் என்னத்தை ஞாபகம் நினைச்சிட்டு போனாலும் பிரச்சனை இல்லை, இவன் என்னத்தை சொன்னாலும் பரவாயில்ல, ஏண்ட சக்கராத் என்னையோட, ஏண்ட சக்கராத்துடைய நேரத்தில் ஒரு புள்ளையும் வந்து உதவி செய்ய போகிறது இல்லை, ஏண்ட கபர் என்னையோட, எல்லாரும் சேர்ந்து குழியில் வச்சு மண்ணை கூட்டிட்டு போயிட்டுருவாங்க, வேலையை பார்த்துருவாங்க. அவங்களோட நான் தனியாக கபரில் வைக்கணும், எனக்கு உதவ போகிறது ஏண்ட அமல், ஏண்ட தக்குவா, ஏண்ட பேணுதல். மஹ்ஷரில் எழுப்பாட்டி ஏண்ட ஃபைல் ஏண்ட கையில் தரப்படும். ஏண்ட மனைவி கிட்ட கொடுக்குறதும் இல்லை, மனைவிடைய தூக்கி ஏண்ட கையில் தரப்போகிறதும் இல்லை. இக்ரா கிதாபக கஃபா பினஃப்ஸிகல் யௌம அலைக ஹஸீபா. இந்தாங்க உங்களோட செயலேடு, தனிப்பட்ட முறையில் நீங்கள் செஞ்சது எல்லாம் இருக்குது, பதிவு செய்யப்பட்டிருக்குது. மூளையில், முடுக்கில், பங்கரில், எல்லா இடத்துலையும் செஞ்சது இருக்கி, எல்லாம் நீங்கள் வாட்சி பார்த்து நீங்களே முடிவு செய்யுங்க. அல்லாட எல்லா அமைப்பும் அப்படித்தான். முடிவுகள் கையில் தரப்படும். மேலான சகோதரர்களே, ஏண்ட மீசான் ஏண்ட அமலை போட்டு தான் என்ன நிற்கப்படும். ரெண்டு பேர் அமலை போட்டு நிற்கிறே இல்லை மீசான் தராசியில். ஏண்டையும் பொண்டாட்டிடையும் போட்டு நிற்கிறேயும் இல்லை, ஏண்டையும் என் குடும்பத்திலையும் போட்டு நிற்கிறது இல்லை. ஏண்ட நன்மையை ஒரு தட்டில், என்ற பாவத்தை இன்னொரு தட்டில் போட்டு வனதஉல் மவாஸீனல் கிஸ்த லியௌமில் கியாமஹ் ஃபலா துظلமு நஃப்ஸுன் ஷைஆ وإن كان مثقال حبة من خردل أتينا بها وكفى بنا حاسبين. நீதமான தராசி, அதுல தில்லு முள்ளு இல்லை, கேம் இல்லை. இங்க மாதிரி தராசி அப்படியா கொஞ்சம் தராசி இல்லை. இங்க எலக்ட்ரானிக் தராசிலே விளையாடுறாங்க, அதுல விளையாட்டு. இந்த அவ்வளவு தராசிகளும்
அதாவது இதுல மோசடிகள் இருக்குது. அல்லாஹ் சொல்றான் அந்த தராசில எந்த மோசடியும் இல்லை, யாருக்கும் அணுவளவும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது. அளவ நிறுவேல மிச்சம் கவனம் செலுத்தணும். தராசி என்று வரக்குள்ள என்ன வருவது? வயலுல்லில் முத்தஃபிஃபீன் அல்லதீன இதா தாலு அலன் நாஸி யஸ்தௌஃபூன் வஇதா காலுஹும் அவ் வஸனுஹும் யுக்ஸிரூன் அலா யظுன்னு உலாயிக அன்னஹும் மபூஸூன். அளவ நிறுவேல அளந்து எடுக்கிறது, அளந்து கொடுக்கிறது, அளந்தோ நிறுத்தோ, இந்த எல்லா வகையான வியாபாரத்துடைய எல்லாம் இதுக்குள்ள அடங்குது. எல்லா மோசடிகளும் இந்த ஆயத்துக்குள்ள வந்துடுது. அளந்து நிறுத்த எடுக்கிறதுல மோசடி செய்றாங்களே அவங்களுக்கு நரகம் என்று சொல்றான் குர்ஆன். மக்கள்கிட்ட இந்த எடுக்கோல நிரப்பமா எடுக்கிறாங்க, மக்களுக்கு வைதா காலுஹும் அவ் வஸனுஹும் நிறுத்த அளந்து கொடுக்க கொல மோசடி செய்றாங்க, அநியாயம் செய்றாங்க. அல்லாஹ் கேட்கிறான், இந்த இந்த அநியாயங்களை செய்றாங்களே, இந்த கொடுக்கல் வாங்கல்ல இந்த மோசடி செய்றாங்களே, இவங்களுக்கு அந்த நாளை பத்தி ஒரு யோசனை இல்லையான்னு கேட்கிறான். கியாமத்துடைய நாளை பத்தி யோசனை இல்லையா? அல்லாஹ் அலா யظுன்னு உலாயிக் அன்னஹும் மபூஸூன், அவங்க எல்லாம் கியாமத்துல எழுப்பாட்டப்படுவாங்கன்னு யோசனை இல்லையா அவங்களுக்கு? ஆகிரத்துல பயம் இல்லையா இவங்களுக்கு? சல்லித்தான் நோக்கமா இவங்கட காசு பணம் எவண்ட பௌத்தில் அடிச்சாலும் பரவாயில்ல, எந்த அநியாயத்தை செஞ்சாலும் பரவாயில்ல, எவனை மாத்தியாவது பரவாயில்ல, 4 பணம் சம்பாதிக்கும். அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். அல்லாஹ் ஞாபகப்படுத்தான், ஆகிரத்தை ஞாபகத்தை வச்சுக்கோங்க. இதோட முடியற இல்ல, இங்க வேண்டிய கேம் உங்களுக்கு கொடுக்கலும், ஆனா நீங்க அங்க வர போறீங்க. எனவே கண்ணியமான சகோதரர்களே, தராசி மீசான் ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில் நன்மைகள் போட்டு நிறுக்கப்படும். எனவே கண்ணியமான சொல்ல எல்லாம் என்னையோட தான், ஏண்ட செயல் என்னையோட. அதனால இந்த அவங்கள சந்தோஷம். இன்றைக்கு நிறைய பேர் வாழ்றாங்க, நான் இந்த விளங்கின மட்டும் பேசக்கொள்ள கதைக்க கொள்ள விளங்குது தானே, மக்களுக்காக தான் வாழ்றாங்க, மக்களை திருப்திப்படுத்து. அல்லாஹ் ரசூலுக்கு மாத்தமான எவ்வளோ வேலையும் செய்கிறாங்க, ஏன்னா அது மக்களுக்கு பிடிக்காது. ஒரு சுன்னத் ஹயாத்தாக்க யோசிக்கிறாங்க, ஒரு தாடியை வைக்க யோசிக்கிறாங்க. மக்கள் என்ன சரி நினைச்சு கொள்வாங்களே, வித்தியாசமா பார்ப்பாங்களே, ஏதாவது சொல்லிடுவாங்களே. எவன் சொன்னா எங்களுக்கு என்ன? மக்களை திருப்திப்படுத்தி தொங்கல் காண இயலாது, மக்களை திருப்திப்படுத்தி முடிவு காண இயலாது. நாங்கள் மக்களை திருப்திப்படுத்த நோக்கு போனோம் என்றா எங்களோட ஆகிரத்தை மண்ணாக்கி கொள்வோம். சுருக்கமாக சொல்றேன், எங்களோட ஆகிரத்தை மண்ணாக்கி தான் மக்களை திருப்திப்படுத்த வேண்டி வரும். அதனால எங்களோட ஆகிரத்தை நாங்கள் மண்ணாக்கி கொள்ள இயலாது. மக்களுக்காக மக்கள் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை, எங்களோட ஆகிரம் தான் எங்களோட நோக்கம். சஹாபாக்கள் இந்த கருத்துல தான் இருந்தாங்க. இன்னமா ஹிமமுனல் ஆஹிரா, எங்களோட வாழ்க்கையின் லட்சியமே ஆகிரம் தான். நாங்க ஆகிரத்துக்காக வாழ்றோங்க, ஆகிரத்துக்காக வாழ்ற கூட்டம். ஆகிரத்தை நோக்கமாக்கி கொண்ட வேண்டா துனியாவை காலடியில் வந்து சேர்ப்பான். அல்லாஹ் ஹதீஸ்ல வந்திருக்குது, மனில் தமஸ ரிதல்லாஹி பிஸஹத்தின் நாஸ் கஃபாஹுல்லாஹு முனத்தன் நாஸ். யார் அல்லாஹ்ட திருப்தியை நாடி, அந்த அல்லாஹ்ட திருப்தியை நாடி வேலை வெட்டிகளை செஞ்சு கொண்டு போக்கொல மக்களால் வரக்கூடிய எதிர்ப்பை சகிச்சு கொண்டு அல்லாஹ்ட திருப்தியை நாடி வேலை செய்கிறாரோ, மக்களால் வார எதிர்ப்புகளுக்கு அல்லாஹ் போதுமானவன் என்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நல்லா விளங்கி கொள்ள வேண்டிய ஒரு ஹதீஸ். அல்லாஹ்ட திருப்தியை நாடி வேலை வெட்டி செஞ்சு கொண்டு போக்கோல அதால் நிச்சயமாக மக்களுக்கு பிடிக்காது சிலது. என்ற எல்லாரும் தீன்தாரிகள் இல்லை, எல்லாரும் ஈமான்தாரிகள் இல்லை, துனியாதாரிகள் நிறைய இருக்கிறாங்க, துனியாவுக்காக வேண்டி வாழ்றவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு எங்கட இந்த வேலை வெற்றிகள் பிடிக்காது. அப்போ அவங்க சில நேரம் எதிர்ப்பாங்க, எங்களைய பல அமைப்பில் எதிர்ப்புகள் வரையிடும். அந்த எதிர்ப்புகளை சகிச்சு கொண்டு அல்லாஹ்ட திருப்தியை நோக்கமாக்கி கொண்டு ஒருவர் வேலை செஞ்சு கொண்டு போகல இந்த மக்களால் வார எதிர்ப்புக்கு நபி சொன்னாங்க, அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் பார்த்துக்கொள்றானா, அல்லாஹ் பார்த்துக்கொண்டா போதும். எங்களுக்கு மாற்றமாக
மனில் தமஸ ரிலன் நாஸ் பிஸஹத்தில்லா வகலஹுல்லாஹு இலன் நாஸ். மக்களுடைய திருப்தியை நாடி மக்களை சந்தோஷப்படுத்துறத நோக்கமாக்கி கொண்டே அல்லாஹ்க்கு மாற்றமான அல்லாஹ்வை கோவிச்சு கொண்டே அல்லாஹ்க்கு வெறுப்பான வேலையை செய்வாரோ அல்லாஹ் இவரை மக்கள்கிட்டே சாட்டி விடுவானா பட்டு மாயிங்கேன்னு. கடைசியா மக்களால் இவருக்கு நிம்மதி கிடைச்சதும் இல்லை, மக்கள்கிட்ட எதிர்பார்த்தது கிடைச்சதும் இல்லை, அல்லாஹ் கிட்ட எதிர்பார்த்ததும் அல்லாஹ் கிட்ட ஒன்றுமே கிடைக்கவே யாது. எப்படி இல்லை, இவர் எதிர்பார்த்ததே மக்கள் கிட்ட தான். அதனால கண்ணியமான சகோதரர்களே, ஒரு முடிவுக்கு வரணும். எங்களோட வாழ்க்கையில் மிஞ்சிருக்கிற காலங்களை நான் அல்லாஹ்வுக்காக நாம் வாழ்வது அல்லாஹ்வுக்காக, மரணிப்பது அல்லாஹ்வுக்காக. இதுதான் வாயால் சொல்கிறோம். இன்ன ஸலாத்தி வ நுஸ்கி வ மஹ்யாய வ மமாத்தி என்று எல்லாம் சும்மா வாயால் சொல்லி கொண்டு இருக்கிறோம். வாழ்றது அல்லாஹ்வுக்காக, மௌத்தாவுறது அல்லாஹ்வுக்காக. செயலால் அதை நாங்கள் நிரூபித்து காட்டோம். அந்த அடிப்படையில் கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் அல்லாஹுடைய சட்டத்திட்டங்களை எங்களோட வாழ்க்கையில் எடுத்து நடக்க, வாழ்க்கையில் மிஞ்சிருக்கக்கூடிய காலங்களை நாங்கள் எல்லாரும் எங்களோட துவால கேட்கணும். யா அல்லாஹ், என் வாழ்க்கையில் எவ்வளவு காலம் இன்னும் மிச்சம் இருக்குதோ அந்த இருக்கிற காலங்களை நீ விரும்பக்கூடிய முறையிலே இந்த காலத்தை கழிக்க எனக்கு தௌஃபீக் செய்வாயாக என்று நாங்கள் துவா செஞ்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய வாழ்க்கையில் மிஞ்சிய காலங்களை அல்லாஹ்வுக்காக வேண்டி வாழ்ந்து செலவழித்து முடிச்சு கொள்ள அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا مباركا فيه على كل حال. اللهم صل على سيدنا محمد وآله وصحبه وسلم. اللهم اغفر للمسلمين والمسلمات والمؤمنين والمؤمنات الأحياء منهم والأموات. اللهم اهد الناس جميعا. اللهم اهدنا واهد بنا. اللهم اجعلنا سببا لمن اهتدى. ربنا تقبل منا إنك أنت السميع العليم. يا حي يا قيوم برحمتك نستغيث لا تكلنا إلى أنفسنا طرفة عين وأصلح لنا شأننا كله. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا. يا الله, நாங்கள் குற்றவாளிகள் யா அல்லாஹ், பல தவறுகள் பாவங்களை செய்தவர்கள் யா அல்லாஹ். நீ மன்னிக்கக்கூடிய மகா கிருபையாளன் யா அல்லாஹ். எங்களோட எல்லா ரகசியங்களையும் அறிந்தவன் நீ யா அல்லாஹ். எங்களோட அந்தரங்கம் வெளிரங்கம் எல்லாமே உனக்கு தெரியும் யா அல்லாஹ். எங்கள் அனைவரை நீ மன்னித்தருள்வாயாக யா அல்லாஹ். எங்களோட உள்ளங்களில் பாவங்களின் மீது வெறுப்பை ஏற்படுத்துவாயாக, பாவங்களை கசப்பாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். அமல் இபாதத் செய்வதை இன்பமாக ஆக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். எங்களோட உள்ளங்கள் எங்களோட கட்டுப்பாட்டில் இல்லையா அல்லாஹ். எங்களோட உள்ளங்களை எங்களாலே மாற்றிக்கொள்ள முடியாது யா அல்லாஹ். நீ தான் உள்ளங்களுக்கு சொந்தக்காரன் யா அல்லாஹ். நீயே எங்களோட உள்ளங்களை நேரான வழியின் பக்கம் திருப்பி விடுவாயாக யா அல்லாஹ். நீ தான் முகல்லிபுல் குலூப் யா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா அல்லாஹ். எங்களை உண்மையான தீன்தாரிகளாக, தக்வாதாரிகள் ஆக்கிவை யா அல்லாஹ். நீ விரும்பக்கூடிய நல்லடியார்கள் ஆக்கிவை யா அல்லாஹ். யா அல்லாஹ், உன்னுடைய மேலான கிருபையை கொண்டு எங்கள் அனைவருடைய தாய் தந்தையருடைய பாவங்களை மன்னித்திடுவாயாக. எங்களோட குடும்பத்திலேயும் பலர்கள் மௌத்தாகி விட்டார்கள் யா அல்லாஹ். அந்த கபுராளிகளை மன்னித்து அவர்கள் மீது கிருபை செய்வாயாக. அவருடைய கபறுகளை சொர்க்கத்துடைய பூஞ்சோலை ஆக்கி வைப்பாயாக. அவருடைய துனியாவுடைய வாழ்க்கையை விட ஆখিরাத்துடைய வாழ்க்கையை சிறப்பாக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களை நீ கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். எங்களுக்கு இந்த ரமலானுடைய எல்லா பாக்கியங்களையும் அடைந்த கூட்டத்தில் எங்களை ஆக்கி வைப்பாயா யா அல்லாஹ். லைலத்துல் கத்ரை எங்களுக்கு நசீபாக்குவாயா யா அல்லாஹ். எங்கள் எல்லோருக்கும் நல்ல ஆஃபியத்தை, ராகத்தை தந்தருள்வாயா. பயங்கரமான நோய்கள் இருந்து எங்களையும் எங்களோட மனைவி மக்கள் சந்ததிகளை நீ பாதுகாத்தருள்வாயா யா அல்லாஹ். யா அல்லாஹ், தாங்க இயலாத சோதனைகளை தந்து விடாதே யா அல்லாஹ். சுமக்க இயலாத பாரங்களை சுமத்தி விடாதே யா அல்லாஹ். நீ விரும்பக்கூடிய வாழ்க்கையை வாழ எங்களுக்கு தௌஃபீக் செய்யா அல்லாஹ். யா அல்லாஹ், உண்ட தீனுக்காக எங்களோட உடல் பொருள் நேர காலங்களை முழுமையாக கொடுக்க தௌஃபீக் செய்வாயாக யா அல்லாஹ். எங்களுக்கு என்ற அளந்த ரிஸ்கை கண்ணியமாக, ஹலாலாக, லேசாக தந்தருள்வாயா. அளந்த ரிஸ்கிலே பரக்கச் செய்வாயா. அளந்ததை கொண்டே போதுமாக்கி தந்தருள்வாயா. எங்களை துனியாதாரிகளாக்கி விடாதேயா அல்லாஹ். துனியாதாரிகளாக்கி விடாதேயா அல்லாஹ். ஆখিরাத்துடையவர்களாக எங்களை ஆக்கி வையா அல்லாஹ். யா அல்லாஹ், யா அல்லாஹ். எங்களிடத்தில் யார் யாரெல்லாம்
துஆ செய்யும்படி கேட்டுக்கொண்டார்களோ அவருடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி கொடுத்தருள்வாயாக. எங்களுக்கு யார் யாரெல்லாம் எந்தெந்த அடிப்படையில் உதவி செய்தார்களோ அவர்களுக்கு நீயே சிறந்த பதில் உதவி செய்வாயாக. அவர்களுக்கு ஜஸாய கைரை நீ கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்களோட பொறுப்பிலே யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களை மன்னித்து அவர்களுக்கு கிருபை செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களுடைய கூட்டாளிமார்கள் நண்பர்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. இஸ்லாத்தை முஸ்லிம்களை கண்ணியப்படுத்துவாயாக. இஸ்லாத்தை முஸ்லிம்களை பாதுகாப்பாயாக. எத்தனையோ முஸ்லிம் நாடுகள் அநியாயம் நடந்து கொண்டிருக்கிறது யா அல்லாஹ். இந்த ரமலானுடைய காலத்திலேயும் பயங்கரமாக முஸ்லிம்கள் நோவிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். நிம்மதியாக நோன்பு பிடிக்கலா, நிம்மதியாக நோன்பு நோட்கலா யா அல்லாஹ், பயந்து கொண்டிருக்கிறார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ் நீயே போதுமானவன் யா அல்லாஹ். யா அல்லாஹ் இஸ்லாத்துக்கு எதிராக என்னென்ன திட்டங்கள் போட்டு முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதோ யா அல்லாஹ் அந்த அவ்வளவு திட்டங்களையும் இஸ்லாத்துடைய வளர்ச்சிக்கு காரணமாக்கி வைப்பாயா, முஸ்லீம்களுடைய முன்னேற்றத்துக்கு காரணமாக்கி வைப்பாயா. யா அல்லாஹ் உன்னை தவிர வேறு ரப் இல்லையா அல்லாஹ், எங்களுக்கு உதவி செய்வதற்கு வேறு யாரும் இல்லையா அல்லாஹ், நீ எங்களுக்கு உதவி செய்வாயாக. யா அல்லாஹ் எங்களிடத்திலே நல்ல அஹ்லாக்குகளை உண்டாக்குவாயா. எங்கள்கிட்ட இருக்கிற எல்லா கெட்ட பண்புகளையும் இல்லாமலாக்கி நல்ல பண்பாடு உள்ளவர்களாக எங்களை ஆக்கி வைப்பாயாக. எங்களோட பிள்ளைகள் நீ தந்த செல்வங்கள் யா அல்லாஹ், எங்களோட பிள்ளைகளை நீயே பாதுகாப்பாயாக. பிள்ளைகளுக்கு நீயே தர்பியத் செய்வாயாக. நல்ல ஒழுக்கமுள்ள யா அல்லாஹ் தீன்தாரிகளாக எங்களோட பிள்ளைகளை ஆக்கி வை யா அல்லாஹ். எங்களோட மனைவி மக்களை கொண்டு எங்களோட கண்கள் உள்ளங்களை குளிர வைப்பாயாக. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பரக்கத் செய்வாயாக. எங்களுடைய பிள்ளைகளுக்கு பொருத்தமான ஜோடிகளை அமைத்து கொடுத்தருள்வாயாக. யார் யாருடைய பிள்ளைகள் வயது வந்து திருமணமாகாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பொருத்தமான ஜோடிகளை உண்ட மேலான கிருபையை கொண்டு அமைத்து கொடுப்பாயாக. யாரெல்லாம் குழந்தை இல்லாமல் இருக்கிறார்களோ உண்ட கிருபையை கொண்டு குழந்தை பாக்கியங்களை கொடுத்தருள்வாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவருடைய சக்கராத்தை லேசாக்கி நல்ல மௌத்தை எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. ரப்பனா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா ஸல்லி அலன் நபியில் உம்மி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லிம். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கேண்டி கத்துக்கல ஜும்மா மஸ்ஜித் கேஜிஎம் மீடியா சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஜஸாக்கல்லாஹ்.